வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டான சிக்கன் குழம்பு ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் சூடு பண்ணி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா பொரிய விடணும் எண்ணெயில். அதுக்கப்புறமா நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கலைன்னா நீங்கள் மிக்சியில் லைட்டாக கொரப்பாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்தோம்னா சிக்கன் குழம்புக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். இந்த இஞ்சி பூண்டோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கியாச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடியில் பிடிச்சிடாம நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெயும் லேசாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் சேர்க்க போகிறேன். நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் இந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியாக இருக்க தயிர் சேர்த்துக்க போகிறேன். தயிர் சேர்த்திங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நான் 1 கப்பு, அதாவது 250 ml அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பொடியாக நறுக்கின தேங்காய், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணி இதில் சேர்த்துட போகிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும், அதனால நான் இந்த அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுடலாம். நான் வெயிட் போட்ட உடனே ஸ்டவ்வை நல்ல சிம்மில் வச்சு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எடுக்கிற சிக்கனை பொறுத்து சிக்கன் வேக வைக்கிற டைம் கொஞ்சம் மாறும். இப்போ 5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்ல சூப்பராக வெந்திருக்கு. கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையாக இருக்கிற சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.